சுமதி அக்கா, கோழிக்கெல்லாம் இறப்பட்டு இருக்கீங்களோ? ஆமா சின்ன பண்ணே, எல்லாம் கிராக்கரான்னு ஒரே சத்தம் பார்த்துக்க. சரி, அஞ்சாறு அள்ளி போடுவோமே நின்றுட்டு இருந்தேன். என்ன சின்ன பண்ணே நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க? உன் மாமியார் கறி எங்காவது பக்கத்துல போனீங்கன்னா ஒரே சத்தம் போடுமே. இப்ப மட்டும் எப்படி ஒண்ணு விட்டுச்சு? ஐயோ, அது தூங்குன மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேக்கா. அப்படியே ஏக்கா, 2 நன்னாரி சர்பத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதில் ஒன்று தாரியலக்கா. வெயில் கொளுத்து ஒன்றும் பண்ண முடியலக்கா. நான் 2 ஸ்பூன் ஊற்றி எங்கிட்ட ஐஸ் கட்டி போட்டு குடிச்சோம்னு வைங்க, அதுக்கு 2 டம்ளர் கொடுத்தோம்னா நல்லா மடக்குன்னு குடிச்சிட்டு படுத்து கிடக்கும். அதாக்கா வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். தாரியல இருக்கு சின்ன பண்ணே, ஒண்ணுதான் பாதி போட்ட மாத்துக்க. இன்னொன்னு அப்படியே இருக்கு. உனக்கு ஒண்ணு தாரே, நிற்கிறியா? கொண்டாக்கா, போய் போட்டு மடமடன்னு குடிச்சாதாக்கா வயிறே ஒரு மாதிரி இருக்கும். போக்கா. ஆ சரி சின்ன பண்ணே, நில்லு. கோழியெல்லாம் நல்ல வெளுத்த கோழியாக இருக்கும் போலையே, அடித்தாலும் நல்லா ஒரு செடி கறி தரும். என்ன பண்ணுறது, சுமதியை கவிட்டு கோழியாக போச்சு. வேற யார்கிட்ட கோழியாக இருந்தாலும் ஆட்டையை விட்டு போகலாம். சரி பரவாயில்ல, வேண்டாம். பேக் நல்லா குறைன்னு தான் குறைக்குது. இந்த சின்ன பொண்ணே நல்லா அப்படியே ஃபுல் பாட்டில் இருக்கு பாத்துக்க. ஏக்கா, எவ்வளோக்கா காசு? காசெல்லாம் ஏன் சின்ன பொண்ணே, பரவாயில்ல, நீ எடுத்துட்டு போ. ஏக்கா இல்லைக்கா, என்ன வாங்கினதா இருந்தாலும் 10 பைசா காசை கொடுத்துட்டு வாங்கினேன். சும்மா வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன சும்மா வருது காசு? ஆமாம், கஷ்டப்பட்டு தானே வாங்கியிருப்பியா? எவ்வளோக்கா காசு? பரவாயில்ல சின்ன பொண்ணு, நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. பிறகு எதுக்கு எவ்வளவு காசுன்னு கேட்டுட்டு இருக்க? வேண்டாம், வீடு கொண்டு போயிருந்தா இதுல என்ன வந்துட போகுது? என்ன இருந்தாலும் உங்கள் மனசு போல் வருமாக்கா. பரவாயில்லக்கா, நீங்கள் தாரிய. சரிக்கா, நீங்கள் காசு வேணாங்கும் போது நாங்கள் திருப்பி இந்தாங்கன்னு கொடுக்க முடியுமா? பரவாயில்லக்கா, சரி கொண்டு வாங்க. இந்த சின்ன பொண்ணு கொண்டு போய் ஜூஸ் போட்டு குடி. எப்படிக்கா போடணும்? என்ன சர்பத்து போட தெரியாதா உனக்கு? ஐஸ் கட்டி போட்டுக்கிறணும். பிறகு வேற என்னதுக்கா போடணும்? ஓ, எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறணுமோ? ஆமாம். பிறகு என்னக்கா? அவ்வளோதான், சீனி 2 ஸ்பூன் எடுத்து போடு ஒரு டம்ளருக்கு. சரியா போச்சு. ஓகே ரைட்டுக்கா, வரட்டக்கா. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. அம்மா, நெல்லிப்பா பாரு. வெட்டி முறிச்ச மாதிரி. கிழவிக்கு தெரியாம கொண்டு போயிடலான்னு பார்த்தா டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்கு. சின்ன பொண்ணே, என்ன மறுமொழி அது கையில? பார்த்துட்டியா? அது ஒன்றும் இல்லை தே. இது வந்து என்னதுன்னா கலர் பவுடரில் தண்ணி கலந்து வச்சிருக்கேன் தே. சும்மா தெளிச்சு விட. மறுமொழி, என்ன ஏமாத்திரம் பார்க்குறியோ? எனக்கு இது தெரியாது நினைச்சியா? இது சர்பத்து மறுமொழி, நான் எத்தனை கடையில் பார்த்துருக்கேன். அதானே, உங்களுக்கு அது தெரியாம இருக்குமா தே? சர்பத்து தான். ஏன் மறுமொழி என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கிற? உனக்கு இது நியாயமா இருக்கா? போய் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியாதுக்கா. உங்களுக்கு தெரியாத எது இருக்குமா தே? எல்லாமே தான் தெரியும். சரி மறுபடியும் வெயில் போற போட்டுக்கு ஒரு 2 டம்ளர் அப்படி போட்டு ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்துக்க. அப்படியே ஜீனி அள்ளி போட்டு நிறைய அள்ளி போட்டு ஐஸ் கட்டி ஒரு 4 கட்டி அள்ளி போட்டு அப்படி கம்முன்னு இருக்குன்னு பார்த்துக்க. டக்குனு கொண்டா கம்முன்னு கும்முன்னு. சரி தே, கொண்டாரேன். ஆமா மறுபடியும் போ. சரி, என்ன பண்ணுறது, கழுத போட்டு கொடுப்போம். சரிங்க தே, சரி உட்காருங்க, இப்போ பாட்டாரேன். போச்சுட்டு போட்டு போ. எம்மா, இது யாரு? இவளா? மேகல, வாடி. இப்ப தாண்டி அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து பார்த்தா நேர்ல வந்துட்ட. பரவாயில்லையே, கிழவிக்கு பகல் கனவு பழிச்சிருச்சு போல. அப்படியம்மா, என்னையே நினைச்சிட்டு இருந்த? தூங்கும்போது கூட இந்த மகளை நினைச்சிட்டே இருந்திருக்க இல்லம்மா? என்ன அண்ணி, என்ன பார்த்துட்டே நிக்கிறிய பேசாம? நல்லா இருக்கீங்களா? வா மேகலா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. என்ன, போய் 4 நாள் தான் ஆகுது, திருப்பி வந்துட்டா? ஏன் நீ விஷயம் தெரியாதா உங்களுக்கு? என்ன மேகலா, என்ன விஷயம்? என்னடி, என்ன விசேஷம்? அட எம்மா, பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளியோட லீவ் விட்டா பத்தியில? ஆமா, அதாம்மா நானும் பக்கத்து பிள்ளைலாம் ஊருக்கு போனுச்சுவோ. சரி, எனக்கும் ஆசையா இருந்துச்சு. நாமளும் போயிட்டு வருமே நம்ம அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் பார்த்துக்க. அப்படியாட்டி ஆசையா இருந்துச்சு. இதுல என்ன இருக்கு, வந்துட்டு போறது. அதானே பார்த்தேன். என்னடா கிளவி என்னமோ சொல்ல வருதேன்னு நினைச்சேன். ரைட்ரா. அண்ணி, என்ன கையில அது? சரி மேகலை, பள்ளியோடத்துக்குள்ளே லீவ் விட்டாவோ சரி, உனக்கு என்ன லீவுன்னு வந்த? என்ன நீ இப்படி கேட்டுவிட்டியா? நம்ம இப்போ சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறதுனால அந்த சின்ன பிள்ளை ஆசையே வந்துருது போங்க. அது சரி. ஏட்டி மருமோளே, என்னத்தே? ஏடி சர்பத்து வச்சிருக்க பத்தியா? அவளுக்கு 2 டம்ளர் போட்டு குடிக்கட்டு. பாவம், இந்த வெயில்ல வந்திருக்கா பத்தியா? சர்பத்தை அண்ணி போட்டு கொடுங்க, குடிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கா. ஏன் சர்பத்தின நாரியா கிடக்கும்? நல்லா தான் இருக்கும். போட்டி பார்த்துட்டே நிக்கா. போறேன். மேகலை,
இன்னைக்கு இருட்டி உனக்கு உப்பு சர்பத்து போட்டு கொண்டாடுறேன். நல்ல டேஸ்டாக இருக்கும் குடிப்ப. எம்மா, என்ன அன்னிகாரிக்கு சர்பத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருப்ப போல. இவளுக்கு நான் எங்கிட்ட வாங்கி கொடுத்தேன். அவ தான் எங்கே போய் யார்ட்டையும் வாங்கிட்டு வரா. அவ காசு விட்டுலாம் வாங்கியிருக்க மாட்டா. யார்ட்டையாவது ஓசி தான் வாங்கியிருப்பா பார்த்துக்க. அதுதானே பார்த்தேன். அது சரி, இந்த வெயில் எப்படிமா வந்த? மருமியன் முக்கத்தில் இறக்கி விட்டாருமா. அப்படியே பொடி நடையே வந்தேன் பார்த்துக்க. அப்படியா? ஆமாம். ஆசையாக போய் சுமதி அக்கடை வாங்கிட்டு வந்து ஓசி அதுக்கு பங்கு போடுறாளுவோ. சரி, மாமியாக்கர் தான் ஒரு டம்ளருக்கு அடிச்சுன்னு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா வந்துட்டா. போய் 4 நாள் கூட இல்லை, அதுக்கு கூட திருப்பி வந்துட்டான். மேகலை, சர்பத்தாவின்னு உனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் பாரு. நாத்துக்கு கொஞ்சம் சொரணை வரட்டும், உப்பு அள்ளி கொட்டுவோம். ஓகே, சர்பத் ரெடி. நாத்து, இதை நீ இன்னைக்கு குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன நாளைக்கு ஃபுல்லாக கக்கூஸ்லேயே உட்காந்துருக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்லை. மர்மூலி, அதுக்குள்ள போட்டியா சர்பத்து? ஆமத்தே, பாவம் மேகலை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணது பத்திலா, அதுதான் உடனே போட்டு வந்து. என்ன பாசையும் மர்மூலுக்கு நான் தேர்ந்தல. கொண்டு கொண்டு கொண்டு. அண்ணி, முதல்ல அம்மாக்கு கொடுங்க, பிறகு நான் குடிக்கிறேன். அம்மாக்கா, அத்தைக்கு நான் பிறகு போட்டு தரேன். மேகலை, அங்கிருந்து வெயில் வந்தது நீ தானே, ஃபர்ஸ்ட் நீ குடி. இல்ல, நீ அம்மாக்கு கொடுங்க. அட வேண்டாம், நீ குடி. மோளே, இல்ல மோளே, நீ குடி, பிறகு அவன் அம்மா குடிச்சுக்கிறேன். அப்படியா? சரி, கொண்டாங்க. இந்த மேவலை, இந்தா குடி குடி குடி. நல்லா கண்ணு முடிக்கிட்டு மட மட முடன்னு குடிச்சிட்டு பார்த்துக்க. சர்பத்தெல்லாம் நமக்கு அசால்ட்டு நீ. ஒரே குடி டமால்னு ஒரு டம்ளர் வயிற்றுக்குள்ளார தான் போகும். எங்க குடி பாப்போம். இப்போ பாருங்க எப்படி அண்ணி. அப்படிதான் குடி. அண்ணி, என்ன உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கு. நானும் பார்க்காம டப்படப்படவன்னு குடிச்சிட்டேன். வயிறு என்னமோ போல இருக்கு. மேகலா, என்ன டீ சொல்ற? அம்மா, சர்க்கரைக்கு பதிலா உப்பு அள்ளி கொட்டிட்டாவ. மறுமுறை என்ன உப்பு அள்ளி போட்டியோ? ஐயோ, மறந்தே போயிட்டேன். மறுமொழி, ஏன் மகளுக்கு மறுமொழி உப்பளி கொட்டுன? இந்த வாங்கிக்க. எத்தே, என்னை விட்டுருங்க, தெரியாம போட்டுட்டீ. அடி பாவி, இப்படி பண்ணுவனு தெரியாம போச்சேடி.